வாக்கி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. தொடங்க இருக்கின்றது. இந்த மாலை நிகழ்வில் மிக சிறப்பான முறையில் காலையிலிருந்து நிறைய சிறப்பு சொற்பொழிவாளர்கள் அற்புதமான ஒரு கருத்துக்கள் எல்லாமே பதிவு செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுருகேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கத்தையும் சேர்த்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அந்த தாந்திரிக மூலிகத்தின் மூலமாக ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை எவ்வாறு மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபித்து பல அற்புதமான ஒரு தகவல் எல்லாமே இந்த இடத்துல பதிவு செய்திருக்கின்றார்கள். ஸோ இந்த மாரி நிறைய தாந்திரிக மாணவர்களை உருவாக்கிய தமிழகத்தில் பல தாந்திரிக வகுப்புகள் வெற்றி வகுப்பாக மாற்றி கொல்லிமலையில் இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத மகத்தான ஒரு சாதனை. இதுவரைக்கும் 4 முறை கொல்லிமலை வகுப்பில் நேரடி வகுப்பில் செய்து பல மாணவர்கள் கற்று தேர்ந்திருக்கின்றார்கள். அந்த மாரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாமனிதர் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய இணை செயலாளர் உயர் திரு மூலிகை சித்தர் ஆதி சித்தர் பீடத்தினுடைய நிறுவனர் உயர் திரு மணிமுருகேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது நமக்கெல்லாம் தேவை அப்படின்னா பணம் தான். அந்த பணம் எந்த வழியில் தாந்திர ரீதியில் மூலிகை ரீதியில் நமக்கு கிடைக்கும், அதுக்கு ஜோதிடமும் எந்த அளவுக்கு நமக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அதன் மூலமாக பல தகவல்களை கொடுக்கக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வல்லவர். அந்த மாரி ஒரு அற்புதமான தகவலை இன்று நமக்கு பதிவு செய்ய வருகின்றார். ஐயா அவர்களை உங்களுடைய கைத்தட்டலோடு கரகோஷத்துடன் வருக வருகை நான் அன்புடன் அழைக்கின்றோம். மதிய வணக்கங்கள். நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய 61வது மாதாந்திர கூட்டத்தில் கலந்துக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அற்புதமான ஒரு நிகழ்வாக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் வழங்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் முன்னெடுத்து ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக இருக்காங்க. ஸோ அதை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக உயர் திரு திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள் வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் பொருளாதாரம்னா பணம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் சொல்லுவாங்க உறவுகள் ரொம்ப அவசியம், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணம் இல்லாமல் எந்த விஷயங்களும் நகர்வதில்லை, உறவுகள் கூட. ஸோ அப்படிப்பட்ட பணத்தை எல்லாராலும் எளிமையாக சம்பாதிக்க முடியும். ஆனால் இயற்கையிலேயே கிரகங்கள் ஒரு சிலருக்கு நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதை பற்றி எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, தானாகவே பணம் சேர்ந்துக்கும். அப்படி இல்லாதவர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக பணத்தை சேர்த்து தான் ஆகணும். ஒரு காலகட்டங்களில் பண்ட மாற்று முறைகள் இருந்துச்சு. இந்த பொருள்களை கொடுத்துட்டு இன்னொரு பொருள்களை வாங்கிக்குவாங்க. அது அப்படியே நாளாக என்ன ஆகிப்போச்சு, தேவைகள் அதிகமாகிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது எனக்கே பத்தல, நான் இங்கே இதை கொடுத்துட்டு வாங்குற நிலைமையில் இல்லை, அதற்குண்டான ஏதோ ஒரு தொகையை கொடுத்துட்டு நான் பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிச்சு. அதுக்கப்புறம் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இன்னைக்கு லோன் எடுத்து இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு மனித வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள்ன்ற மாதிரி இந்த 16 செல்வங்களில் கடன் அப்படிங்கிற ஒரு செல்வமும் சேர்ந்துருச்சு. 17ஆவதாக கடன் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. உடல் உறுப்புகள்லேருந்து இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லேருந்து எல்லாமே இன்னைக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளா அப்படின்னா இல்லை, பெரும்பாலும் ஆடம்பர தேவைகள் தான். ஸோ ஆடம்பர தேவைகள்னால தான் கடன் அதிகமாகுது. ஸோ அந்த ஆடம்பர தேவைகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளால் நிச்சயமாக குறைக்க முடியாது. ஆனால் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு மேலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் சேர்த்து வேலை செய்யலாம். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். அது எதெல்லாம் செய்யலாம்? நான் எவ்வளோ முயற்சிகள் செய்தும் வேலை செய்யறதுக்கு நான் தயார். ஆனால் நான் செஞ்ச வேலைக்கான ஊதியங்கள் வருவதில்லை. எனக்கு போதுமான அளவுக்கு என்னுடைய பொருளாதார சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க நான் நார்மலான ஸ்கூலில் படிக்க வைக்கலன்னா கூட என்னுடைய சுத்தமாக என்னை வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப உயர்ந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய சுய சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் என்னை சுற்றியவர்களுடைய சந்தோஷத்துக்காகவாவது நம்ம ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம்.
நடந்து போகும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்கக்கூடியது ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்றது தான். சைக்கிள் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஆசை நிறைவேறியது, இதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்க மாட்டோமானா இல்லை. அடுத்ததாக ஒரு பைக் வாங்கினா பரவாயில்ல, சின்னதாக ஒரு சின்ன பைக் வாங்கிடலாம். பைக் வாங்கினதுக்கப்புறம் அதை நிறைவேறியதான்னு பார்த்தா இல்லை. அடுத்ததாக வந்து ஒரு கீர் பைக் மாதிரி வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நிறைவேறியதான்னு பார்த்தா அதுக்கப்புறம் இல்லை, ஒரு சின்னதாக காரு, அப்புறம் ஒரு நார்மலான காரு, அப்புறம் ஒரு ஆடம்பர காரு, அப்புறம் இருக்கிற வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு ஏசி போடலாம். அதுக்கப்புறம் கார் நிறுத்தத்துக்கு தனியாக செட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா தேவைகள் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்குதே தவிர தேவைகளை சுருக்குவதற்கான சூழ்நிலைகள் இங்கே இல்லை. தேவைகளுக்கு தகுந்தாற் போல வருமானத்தை நம்ம உயர்த்துக்கிறோமானா கண்டிப்பாக இல்லை. காரணம் என்னென்னா உடல் ஒத்துழைப்பு இல்லை. நான் 12 மணி நேரம் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. காரணம் என்னென்னா உணவில் நிறைய குறைபாடுகள், ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ எல்லாமே தவறாக தான் செய்து வருகிறோம். ஆரோக்கியமான உணவுகளை எடுக்காதனால உடல் ஒத்துழைக்காதனால நீண்ட நேரம் உழைக்க முடியல. நீண்ட நேரம் உழைக்காதனால நம்மளால் போதிய வருமானத்தை பெருக்க முடியல. போதிய வருமானத்தை பெருக்க முடியாதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாது. கடனை கட்ட முடியாதனால தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுது. அதனால் நோய் ஏற்படுது. இறுதியில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி நோய்வாய்ப்பட்டு ஒரு எல்லா சமூகத்தில் ஒரு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலைக்கு உண்டான மனிதராக மாறிவிடுகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்காக இருக்குதான்னா நிச்சயமாக உண்டு. அதுதான் இறை வழிபாடு. கடவுள் வழிபாட்டுக்கு நிகரான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இறை வழிபாடுகள் அதிகமாக இருக்குது. அஷ்டமி நாட்களில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயிலில் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அதே மாதிரி பிரதோஷ காலகட்டங்களில் நந்தி பகவானை சுற்றி மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்குது. வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் ஆலயங்களில் மிகப்பெரிய கூட்டங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வராகி வழிபாடு, நிறைய வழிபாடுகள்லாம் இருக்குது. இந்த வழிபாடுகள் எல்லாம் ஆத்மார்த்தமான இறைவனை அடைவதற்கான வழிபாடுகளாக இருக்குதா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. கடன் பிரச்சனை தீரணும், பொருளாதார சிக்கல் தீரணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், தேவைகளுக்கான பரிகாரமாகத்தான் இருக்கிறது, வழிபாடுகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் இறைவன் வந்து பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் தேவையானதை படைச்சு வச்சிருக்காரு. நம்ம கரெக்டாக எடுக்கிறோமானா இல்லை. காரணம் என்னன்னா நம்ம இறைவனோட நெருங்கி போகிறதே கிடையாது. இறைவனை நெருங்கி போகும் பொழுது தான் வந்து இறைவன் நமக்கு தேவையான விஷயங்களை தருவார். நம்ம வந்து இறைவனை நெருங்கி போகிறதில்ல. பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒரு அர்ச்சனை இறைவனுக்கு, அவ்வளோதான். எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த கோயிலில் போய் இந்த வழிபாடு செய்யுங்க, கடன் பிரச்சனை தீர்ந்துடும். நேராக கோயிலுக்கு மட்டும்தான் போகிறது, வேலைக்கு போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணுறது, எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு வேலை செய்யலை. ஸோ உன்னுடைய உழைப்பிலையும் கவனம் செலுத்தணும், இறைவழி வழிபாட்டையும் வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போனால் தான் அது பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கலியுகத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக மோசமாக இருக்கிறது. சின்ன குழந்தைகள் வந்து சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் வந்து தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கொண்டு தவறான பாதையில் பயணம் செய்கிறார்கள். அதை கண்டிப்பதற்கு தாய் தந்தையருக்கு நேரம் இல்லை. காரணம் என்னன்னா இவங்களும் சமூக வலைதளங்கள்ல மூழ்கி இருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட வந்து கணவர் பக்கத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடங்கள் அமர்ந்து வந்து தாய்ப்பால் கொடுத்த காலகட்டங்கள் மாறி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அதை வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோவாக போட்டு அதை லைக் கமெண்ட் வந்துட்டு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. தாய்ப்பாலை விட மிகப்பெரிய புனிதமான ஒரு விஷயம் இல்லை. எந்த காலத்திலையும் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது தாய்ப்பால். எத்தனை கோடி கொடுத்தாலும் அது வந்து அது நிகரான விஷயம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு வந்து அது ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்த விதமான அந்தரங்கமான விஷயங்களாகட்டும் சண்டைகளாகட்டும் அது எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் லைவ் வீடியோவில் போயிட்டு இருக்கு. ஸோ மிக மோசமான சமூக சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஒழுக்கம் தான் அதுக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கலியுகத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா இளம் வயதிலேயே காதல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது. இளம் வயது கர்ப்பம் என்கிறது சாதாரணமாக விஷயமாக இருக்கிறது. இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தாய் தந்தையரை எதிர்த்து பேசுறது, தாய் தந்தையரை அடிக்கிறது, போதை பழக்கத்துக்கு அடிமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக நடக்குது. ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான். நம்ம முன்னோர்கள் வருங்கால சமுதாயம் நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான ஒரு நிறைய சூட்சமங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்கள் வரும், இதுக்கு இதுதான் மருந்து. இப்போ ஒரு காலம் பாருங்க, கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடியது யாராலுமே யோசிக்க முடியாத ஒரு நோய். நம்ம முன்னோர்கள் அதுக்கு மருந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா சரியா போய் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. குழந்தைகள் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும், இந்த காலகட்டங்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளணும் ஏற்கனவே வகுப்புகளில் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்குதான்னா எப்படி பணம் வந்து யோகமானவங்களுக்கு இயற்கையிலேயே அமைஞ்சிருது, இல்லாதவங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்குறாங்களோ அது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருமானா எல்லாருக்கும் கிடைக்காது. அதற்குண்டான விதி அமைப்பு இருக்கக்கூடியவங்க தான் அதை வந்து தொடர்பில் கொள்ளுவாங்க. சாதாரணமாக இந்த வீடியோவை பார்க்குறதுனா கூட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோவை பார்க்குறதுனா கூட அவங்களுக்கான அமைப்புகள் இருந்தால் தான் பார்க்க முடியும்.
குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் குழந்தை நல்லபடியாக வளராது. குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் குழந்தைக்கு திருமணமாகாது. குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் குழந்தைக்கு நிரந்தரமான வருமானம் இருக்காது, தொழில் அமையாது. அப்போ குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தான் அதற்குண்டான மார்க்கமே நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு மக்கள் இளம் வயதில் காதல் வகையில் போய் பெண்கள் சின்ன குழந்தைங்க பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் மாட்டிக்கிறாங்க. மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு நம்ம மக்கள் ஆளாகிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இதை பார்க்கறதுக்கே சரியாக போயிடுது. ஸோ ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃபார்முலா. இந்த ஜாதகத்தை வச்சு இந்த குழந்தை இப்படித்தான் இருக்கும், இந்தந்த காலகட்டங்களில் இது இப்படித்தான் செயல்படும், இதை சரி பண்ணுறதுக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு சரியான பாதையில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 85% அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நான் நம்ப மாட்டேன், இதில் எனக்கு இது நம்பிக்கை கிடையாது, நான் இதுக்குள்ளே நான் போகிறதே இல்லை, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பேசிட்டு போகிறவங்க அடிபட்டு உதப்பட்டு மீண்டும் திரும்பவும் இந்த ஜோதிடத்தை சார்ந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பொருளாதாரத்தில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான இறை வழிபாட்டை மேற்கொண்டாங்கன்னா வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே பணம் அப்படின்றது ஒரே ஒரு செல்வம் தான் பணம் அப்படிங்கிறது. 16 செல்வங்கள் இருக்குது. இதில் சுகத்தை, உடல் சுகத்தை தரக்கூடிய விஷயம் ஒன்று. ரெண்டாவதாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம், வளம் நல்லா இருக்கிறதுக்கு. 3வது செல்வம், 4வது உறவுகள், 5வது புகழ், 6வது திருமணம், 7வது வீடு, 8வது கல்வி, 9வது தொழில், 10வது நல் மக்கள், 11வது கொடை, 12வது செல்வாக்கு, 13வது கடவுளுடைய அனுகிரகம், 14வது கலைகளை பற்றிய அறிவு, 15 இன்பம், 16 ஆரோக்கியம். இந்த 16 செல்வங்களும் நமக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு செல்வங்களுக்கும் ஒரு விதமான விநாயக பெருமான் வழிபாடு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு செல்வத்தையும் நம்ம அடையணும்னா எந்த விநாயகர் வழிபாடு செஞ்சால் அந்த செல்வம் நம்மகிட்ட நிலையாக நிற்கும், அந்த செல்வத்தை நம்மளால் எப்படி அடைய முடியும்? இப்போது உடல் சுகம் நமக்கு தேவை அப்படின்னா யோக கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். உடல் சுகம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா யோக கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். கணபதி அதாவது எல்லா தெய்வங்களுடைய சிலைகளையும் பிரதிஷ்டை பண்ணி அதற்கு உண்டான பிராண பிரதிஷ்டை மந்திரம் கொடுத்து உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த தெய்வங்களை பொறுத்தவரையிலும் அருள் பாலிப்பாங்க. ஆனால் கணபதியை பொறுத்தவரையிலும் கணபதினு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னாவே கணபதி என்ற என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பார். அப்படி இருக்கக்கூடிய கணபதியை நாம் உருவ வழிபாடுகளாக எந்த ஒரு மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் சரி, இல்லை சந்தனத்தில் பிடிச்சி வச்சாலும் சரி, சாணத்தில் பிடிச்சி வச்சாலும் சரி, கணபதி முழு உயிரோட்டத்தோடு இருப்பார். அதில் யோக கணபதி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடல் சுகம் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ன கணபதி, விக்ன கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வளங்களும் கைகூடும். செல்வ வளமாகட்டும் அல்லது நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட வளமாகட்டும் எல்லா வளங்களும் உண்டாகணும்னா விக்ன கணபதியை வழிபாடு செய்யணும். லக்ஷ்மி கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் பெருகும். லக்ஷ்மி கணபதி தான் செல்வ வளத்துக்கு உண்டான தெய்வம். அவரை வழிபாடு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் ரீங் அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்துக்கலாம். ஓம் ரீங் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி ஓம் ரீங் லக்ஷ்மி கணபதியே போற்றி, ஓம் ரீங் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ செல்வ வளம் பெருகணும்னா லக்ஷ்மி கணபதி வழிபாடு செய்யணும். சொந்த பந்தங்கள் எப்பவுமே இப்போது எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நமக்குன்னு 4 சொந்தங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வசதி வாய்ப்புகளை கூட நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அந்த சொந்தங்கள் இல்லை அப்படின்னா காசை கையில் வச்சுட்டு சும்மா தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சொந்த பந்தங்கள் சுற்றத்தார் நமக்கு கூடி இருக்கணும், எப்பவுமே கூடி இருக்கணும் அப்படின்னா பாலகணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். பாலகணபதியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சொந்த பந்தங்கள் நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது நம்ம செய்யக்கூடிய செயலில் புகழ் உண்டாகணும். புகழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவன் அறிவார்ந்த மனிதனா, இல்லை இவனுக்கு திறமை இருக்குதா, புத்திசாலித்தனமா, இல்லை இவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல பலன்களை தருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஃபேமஸான ஆள் அங்கே டிவியில் வராரு, இங்கே டிவியில் வராரு, அதில் பேசுறாரு, இங்கே பேசுறாரு, பயங்கர ஃபேமஸான ஆள். அவருக்கு தெரியுதோ தெரியலோ அது விஷயமே கிடையாது. புகழுக்கு மக்கள் மயங்கக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ புகழான ஆளா, ரைட், ஓகே, 50,000 ரூபா அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க. ஃபேமஸான ஆள், அவர் கூட இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாவே போதும், கொடுத்து 50,000 ரூபாய்க்கு சரியாக போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அந்த புகழ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா விஜய கணபதி வழிபாடு செஞ்சோம்னா புகழ் உண்டாகும். அதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
திருமணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மனிதன் நிறைவடைகிறது அப்படின்னா எங்கன்னா திருமணம் தான். ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகி போயிடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது. அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம் அது இதெல்லாம் போயிட்டு வேற மாதிரி போயிடும். அந்த திருமணமாகாதவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தலைமுறையை அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னா திருமணம்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அவசியம். இந்த திருமண தடைகள் இருக்கக்கூடியவங்க சக்தி கணபதியை வழிபாடு செய்யணும். சக்தி கணபதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா திருமண தடைகள் விலகும். அடுத்து சொந்தமாக ஒரு வீடு இருக்கக்கூடிய இடத்துல வீடு ஒரு நார்மலாக நம்ம தங்கி இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும். அந்த வீடு கூட இல்லாத இருக்கக்கூடியவங்க சித்தி கணபதியை வழிபாடு செய்யணும். சக்தி கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். அதுக்கடுத்து வந்து கல்வியில் நல்ல நிலை அடையணும்னா வித்யா கணபதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், தொழில் தடைகள் விலகணும், தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் விலகணும் அப்படின்னா வீர கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். வீர கணபதி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர். மக்கள் செல்வாக்கு அப்படின்னா உறவுகள் வேற, மக்கள் செல்வாக்கு வேற. இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமான தேவைன்னா மக்கள் செல்வாக்கு தான். பொருளாதாரத்தை தாண்டி மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக் ஜெயிச்சிருவார் இல்லையா? அந்த மக்கள் செல்வாக்கு நமக்கு வேணும் அப்படின்னா சிருஷ்டி கணபதி வழிபாடு செய்ய மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைவல், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியங்களும் நமக்கு முழுமையாக கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து கொடைவல்லாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும்னா, எல்லா விதமான கொடைகளும் அருள் கொடைகளும் நமக்கு கிடைக்கணும்னா சங்கடஹர கணபதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய கொடைகள் அனைத்துமே நார்மலாக கிடைக்கும். செல்வாக்கு எங்கே போனாலும் இன்னைக்கு ஒரு ஆலயங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஆலயங்களில் போய் பிரதானமாக ஒரு பூஜை பண்ணணும், சுவாமி பக்கத்தில் இருந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து நமக்கான ஒரு செல்வாக்கு இருந்தால் அந்த இடத்துல வேலை நடக்கும். ஒரு அரசு அதிகாரிகிட்ட போகிறோம், அரசாங்கத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல செல்வாக்கு இருந்தால் நம்மளால் எந்த ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். அந்த செல்வாக்கை தரக்கூடியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம கணபதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வாக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது வந்து கடவுளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் மீது எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பக்தி கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். பக்தி கணபதி வழிபாடு செஞ்சீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலைகளில் 64 கலைகள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 64 கலைகளும் வந்து நமக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா எல்லா கலைகளுமே நமக்கு கற்றுக்கக்கூடிய ஜோதிட கலை, சமையல் கலை எல்லாமே கலைகள் தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு பேசணும்னா அதுக்கு ஒரு கலை வேணும், அதுக்கு தெரிஞ்சால் தான் பேச முடியும். அதே மாதிரி ஒரு வாகனத்தை இயக்கிறதுக்கு ஒரு கலை வேணும். கலைகள் அப்படின்றது அறிவு. 64 வகையான கலைகளும் நமக்கு சித்தியாகணும் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி. அதனால தான் இன்றைக்கி பிரதானமாக எல்லாருமே உச்சிஷ்ட கணபதியை தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஏன்னா வாக்குப்பளிதம் உண்டாகணும், முன்னாடி என்ன வரப்போகுதுங்கிறது இப்பயே சொல்லணும், ஏற்கனவே நடந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி தான் வந்து பிரதானமாக பயன்படுத்துவாங்க. ஸோ உச்சிஷ்ட கணபதி தான் 64 கலைகளுக்கும் உண்டான விஷயங்களை சொல்லித் தரக்கூடியவர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிருத்த கணபதி. வாழ்க்கையில் இன்பம் சுகம் வேற, இன்பம் வேற. இன்பம்ங்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை தான் இன்பம்னு சொல்லக்கூடிய. அந்த இன்பங்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நிருத்த கணபதியை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்பம் நிலைத்துவங்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். சுகம் அப்படிங்கிறது வேற, ஆரோக்கியம் அப்படிங்கிறது வேற. இந்த ஆரோக்கியம் வந்து நமக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா ருண மோட்ச கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ இன்னைக்கு ஒரு செயலை தொட்டு மற்றொரு செயல் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது. அந்த செயல்பாடுகள் இல்லாமல் நம்மளால் எந்த விஷயத்தையும் நம்ம செய்யவே முடியாது. ஒரு குழந்தைகள் சரியாக படிக்கல அப்படின்னா பெற்றோர்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க. பெற்றோர்கள் அஃபெக்ட் ஆகுனா உடம்பு அஃபெக்ட் ஆகுது. உடம்பு அஃபெக்ட் ஆச்சுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படியாவது கஷ்டப்பட்டு டெவலப் ஆகலான்னு போனால் கூட கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய பாதிப்பு தருது. ஸோ இந்த திருஷ்டி விஷயத்திலிருந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கான மார்க்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை ஆரோக்கியமான முறையில் வளர்த்துறதுக்கும் ஒழுக்கத்தோடு வளர்த்துறதுக்கும் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள், ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாருமே இந்த கிரகத்து அமைப்பில் இருக்கக்கூடியவர், இந்த லக்னத்தில் பிறந்தவர், இந்த ராசியில் பிறந்தவர் இந்த காலகட்டத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்படுவார் அப்படின்னு ஏற்கனவே ஜாதகத்தில் இருக்கும். சரி, அவர் ஜாதகத்திலே இருக்குது, அவர் அப்படி தான் பாதிக்கப்படுவார், ஹாஸ்பிட்டல் போகாமே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கான பரிகாரத்தை தேடுறோம். ஹாஸ்பிட்டல் போனால் நோயை சரி பண்ணிக்கலாம், இப்போ பரிகாரத்தை தேடுறோம். ஸோ இந்த பரிகாரங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அதை சரியாக கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து வந்துட்டீங்க அப்படின்னாவே நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சமூக வலைதளங்களில் கெட்ட விஷயங்கள்னு நம்ம நிறைய பார்த்தாலுமே கூட எங்கேயோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய, இன்றைக்கி ஒரு சுகர் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ ரவை, இது ரெண்டையும் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய சாமிகிட்ட வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அவங்க பேரில் பூஜை பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒரு 10 தடவை 15 தடவை போனாங்கன்னா சுகர் லெவல் கம்மியாகுது.
ஸோ இது மாதிரி எவ்வளவோ பிரதானமான கோயில்கள்லாம் யமபயம் போக்கக்கூடிய கோயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இதில் இருக்கக்கூடிய கோயில் வந்து யமபயம் போக்கு, ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய கோயில் யமபயம் போக்கு கோயில். விபத்து நடக்கக்கூடிய கண்டம் இருக்குது ஒரு இந்த பையனுக்கு, அது மாதிரி சொன்னாங்கன்னா விபத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மீண்டு வெளியில் வரதுக்கும் துர்மரணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6, 8, 12 கனெக்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இருக்கக்கூடிய மாற்றக்கூடியதும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மாற்றத்தை உண்டாகுது. அதே மாதிரி பார்த்தா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை அடையணும், பொருளாதாரத்தில் முன்னே திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா வேலை செய்யுது. இது மாதிரி எவ்வளவோ ரகசியமான ஆலயங்கள்லாம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியுது. நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் முழுக்க 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 நம்ம கெட்ட விஷயங்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம், நல்ல விஷயங்களை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அதனால நம்ம எப்பவுமே இறை வழிபாட்டை முழுவதுமாக நம்பி நம்ம எப்பவுமே இருக்கணும். இறை வழிபாடு மட்டும்தான் நம்மளை எப்பவுமே நல்வழியும் படுத்தும், அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது முருகப்பெருமான் வழிபாடு. இப்போ ஏற்கனவே விநாயகர் பெருமான் வழிபாடு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு. வைப்ரேஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையிலேயே ஞானமும் அறிவும் இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாம் முன்னேறணும் அப்படின்னா அதற்குண்டான கணபதிகள் வழிபாடு செய்யணும். ஆனால் ஞானம் அறிவு இது நல்லொழுக்கம் எல்லாம் இருந்தும் கூட அதற்குண்டான வேகம் நமக்குள்ளார இல்லை, அதற்குண்டான ஆற்றல் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆற்றலை தரக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான் தான் ஆற்றலை தரக்கூடியவர். ஸோ அந்த ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா மேசராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தையும் ஆற்றலையும் பெறுவதற்கு மேசராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் சப்போர்ட் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் திருப்பரங்குன்றம் முருகன், ரிஷபராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை. மிதுனராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகன், மிதுனராசி பழமுதிர்ச்சோலை. கடகராசிக்காரர்கள் திருத்தணிகை முருகப்பெருமான். சிம்மராசிக்காரர்கள் பழனிமலை முருகப்பெருமான். கன்னிராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை. மிதுனராசியும் கன்னிராசியும் பழமுதிர்ச்சோலை. ரிஷபராசியும் துலாம் ராசியும் திருப்பரங்குன்றம், ரெண்டு பேருமே திருப்பரங்குன்றம். மேசராசியும் விருச்சக ராசியும் வந்து திருச்செந்தூர். தனுசு ராசிக்காரங்க சுவாமிமலை முருகப்பெருமான், சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். மகர ராசிக்காரங்க பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். கும்பராசிக்காரங்க மருதமலை முருகப்பெருமான். மீனராசிக்காரங்களும் சுவாமிமலை முருகப்பெருமான். ஸோ இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். இப்போது பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகர் எல்லாருமே சொல்கிறாங்க, காலையில் போய் ஆண்டி தரிசனம் பார்த்துட்டு வரீங்க, ஆண்டி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்றாங்க. இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகர் பெருமான் உருவத்தை செஞ்சவர் அந்த கிரீடம் செய்கிறதுக்கு ஏதாவது இல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாரா? காரணம் இல்லாமல் அவர் செஞ்சிருப்பாரா? இல்லை அந்த அவருக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு முடியாமல் விட்டுட்டு போயிருப்பாரா? இவ்வளோ மருந்து தயார் பண்ணவர் அந்த கிரீடம் செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் சேர்த்து பண்ண தெரியாது அவருக்கு. விஷயம் என்னன்னா, காலை பொழுதில் ஆண்டியாக இருக்கக்கூடியவன் மாலை நேரத்திலே ராஜாவாக இருக்கிறான், மாலையில் ராஜாவாக இருக்கக்கூடிய மீண்டும் காலையில் ஆண்டியாக மாறிடுறான். முதல் தத்துவம் அது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லாதது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் முருகப்பெருமானுடைய அந்த பழனிமலையினுடைய தத்துவம். இதில் மிகப்பெரிய சீக்கிரட் என்னன்னா, அதிகாலை முதல் தரிசனம் செய்யும் பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தமும் அங்கே கொடுக்கக்கூடிய சந்தனமும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத வியாதியையும் தீர்க்கக்கூடியது. பழனிமலையினுடைய பிரதானம் என்னன்னா, செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா வரும், வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க, நிலம் புலன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகும். இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. செவ்வாய்க்கு இன்னொரு பக்கம் இருக்குது, அது ரத்தம். உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தினால தான் வந்து எல்லா விதமான நோய்களும் உருவாகும். ரத்தம் சரியாக செயல்படனா தான் நோய் உருவாகும். ரத்தத்தில் வந்து வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் விஷங்கள்லாம் கலந்துருந்தால் தான் நோய்கள் உருவாகும். அந்த ரத்தத்தை சுத்தம் செய்து உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஸ்தலமும் முருகப்பெருமானுடைய பழனிமலை ஸ்தலம் தான். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆண்டிக்கோள தரிசனம் அப்படிங்கிறது அந்த தரிசனத்தும் போது மட்டும்தான் அந்த விபூதி கொடுப்பாங்க, ப்ளஸ் அந்த சந்தனம் கொடுப்பாங்க, அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லிடுவார், இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாதுங்க, நீங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டோம், இது வந்து நீங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு அடக்கம் பண்ணுறதை தவிர வேறு வழியிலன்னு சொல்லக்கூடிய அவங்க கூட இந்த பழனிமலை முருகன் ஆண்டிக்கோள தரிசனம், அதுவும் செவ்வாய்க்கிழமை ஆண்டிக்கோள தரிசனம் பார்த்து அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை பயன்படுத்தினான்னா அதுக்கப்புறமா குறைஞ்சபட்சம் ஒரு 25 ஆண்டு காலங்கள் அவங்க உயிரோட வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதை அனுபவ ரீதியாக போனால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஆண்டிக்கோளத்தை தரிசனம் பண்ணால் நிச்சயமாக ஆகவே மாட்டாங்க. மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமான். எல்லா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், தலையாய சித்தர் அவர். ஸோ அதனால் அவர் அந்த தரிசனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த கலியுகத்துக்கு மிக 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 முக்கியமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர். இன்றைக்கி வந்து காலத்தை வெல்லக்கூடியவர். காலப்பகைகள், அதாவது ஒரு சில கிரகங்கள் செவ்வாய் திசையில் சனி புத்தி, அது மாதிரி வந்து காலப்பகை திசைகள்னு ஒரு சில திசாபுத்திகள் இருக்கும். இந்த மாதிரி திசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாகட்டும், இல்லை ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். 12 ஞாயிற்றுக்கிழமைகள்
அல்லது 12 தேய்பிரை அஷ்டமிகள் எதனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 12 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப குறைந்த காலகட்டம். 12 ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து பைரவர் வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய தீராத கடன் பிரச்சனை, இல்லை திருமண தடை, மிகப்பெரிய திருமண தடை, திருமணமே ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, மிகப்பெரிய தீராத கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, தொழில் சுத்தமாக முடங்கி போயிடுச்சு, எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சக்ஸஸுமே இல்லை, அப்படி இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து 12 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் பைரவர் வழிபாடு செய்யணும். 12 வாரங்கள் அது மட்டும் பண்ணால் போதும். ஆனால் தொடர்ந்து கரெக்டாக போகணும். ராகு காலத்தில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வந்து பாருங்கள் மாற்றங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். 1000% மாற்றங்கள் நடக்கக்கூடியது. ஏன்னா கால பைரவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். அவருக்கு நிகரான ஆற்றலை நம்மளால் வந்து உணரவே முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு மிக எளிமையான தோட்டத்தில் இருக்கக்கூடியவர் தான். ஆனால் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர் கால பைரவர். 12 வாரங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தால் போதும், மிகப்பெரிய விஷயங்களை செய்வார். இங்கே போயிட்டு என்னன்னா பெரும்பாலும் நம்ம போகக்கூடியவங்க என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு மாலையை மட்டும் வாங்கிட்டு போய் போடுறோம். ஆனால் இறை வழிபாட்டில் அப்படி பண்ணக்கூடாது. மாலையை மட்டும் வாங்கிட்டு போய் போடுறது எங்கே போடுவாங்க அப்படின்னா டெட் பாடிக்கு மட்டும்தான் போடுவாங்க. டெட் பாடிக்கு மட்டும் தான் ஒரு மாலையை மட்டும் கொண்டு போவாங்க, போட்டு வந்துடுவாங்க. ஆனால் இறை வழிபாட்டுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ வாங்கிட்டு போங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இறை வழிபாட்டுக்கு போகும்பொழுது அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது மக்கள் எல்லாருக்கும் தேவையான ஆக்சிஜன் அங்கே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றும் பொழுது நெய் வந்து நிறைய ஆக்சிஜனை வெளிவிடும். இந்த நெய் வந்து ஆக்சிஜனை வெளிவிடும் பொழுது அந்த இடம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இறை வழிபாட்டின் போது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் இந்த பைரவருடைய பரிபூர்ணமான அருள்கடாட்சத்தை நம்ம பெறலாம். தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரலாம். இல்லை ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடியவங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னா கால பைரவருக்கு தீபம் ஏற்றும் பொழுது விளக்கெண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். காலபைரவர் கோயிலே விளக்கெண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா, நல்லெண்ணெயில் தீபம் போட்டிங்க அப்படின்னா நவக்கிரகங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லெண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான காரிய தடைகளும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது நெய்யில் தீபம் போட்டிங்க வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருள்கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் இழுப்ப எண்ணெயில் தீபம் போடுறது, இழுப்ப எண்ணெயில் தீபம் போட்டிங்க அப்படின்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண, அதாவது பைரவருடைய பரிபூர்ண அருள்கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம செய்யக்கூடிய செயலை கரெக்டான முறையில் செஞ்சிட்டோம்னாவே நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த 12 ராசிக்காரர்கள் எந்த மாதிரி பைரவர் வழிபாடு செஞ்சாங்கன்னா துன்பம், நோய், வம்பு வழக்கு, நீண்ட ஆயுள், செல்வாக்கு, அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ எந்தெந்த ஆலயங்களில் போய் அவங்க வழிபாடு செய்யணும். மேசராசிக்காரங்க சண்ட பைரவர், இன்னைக்கு வந்து கூகுளில் போட்டிங்கன்னாவே தெரியும், சண்ட பைரவர் ஆலயங்கள்னு போட்டிங்கன்னாவே வந்துடும். நமக்கு எங்கே பக்கமாக இருக்குதோ அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். சண்ட பைரவர் மேசராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்கள் ருரு பைரவர், ருரு பைரவர் வந்து வழிபாடு செய்யணும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும். அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் உன்மத்த பைரவர், உன்மத்த பைரவரை மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும். கடகராசிக்காரர்கள் கபால பைரவர், கடகராசிக்காரங்க கபால பைரவரை வழிபாடு செய்யணும். சிம்ம ராசிக்காரர்கள் சொர்ணாகர்ஷ்ண பைரவர், சிம்மராசிக்காரர்கள் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யணும். கன்னிராசிக்காரர்கள் வந்து சட்டநாத பைரவர், கன்னிராசிக்காரர்கள் சட்டநாத பைரவர். துலாம் ராசிக்காரர்கள் க்ஷேத்திரபால பைரவர், துலாம் ராசிகள் க்ஷேத்திரபால பைரவர். விருச்சக ராசிக்காரர்கள் பீஷான பைரவர், விருச்சக ராசிக்காரர்கள் பீஷான பைரவர். தனுசு ராசிக்காரர்கள் அசிதாங்க பைரவர், தனுசு ராசி அசிதாங்க பைரவர். மகர ராசிக்காரர்கள் குரோதன பைரவர், மகர ராசி குரோதன பைரவர். கும்பராசிக்காரர்கள் சம்ஹார பைரவர். மீனராசிக்காரர்கள் யோக பைரவர். ஸோ இந்த 16 செல்வங்களையும் பெறுவதற்கு எந்த மாதிரி கணபதிகளை வழிபாடு செய்யலாம், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது எந்த மாதிரி முருகர் வழிபாடு செய்யலாம், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், நோய், வழக்கு, வம்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பைரவர் வழிபாடுகள் செய்யலாம், இது 3 செஞ்சோம்னாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே பெரியவங்க சொல்கிற மாதிரி ஒரு பூட்டை தயார் செய்யும் பொழுதே அதற்குண்டான சாவியும் தயார் செய்யப்படுகிறது. அப்படிங்கும்பொழுது நம்ம பிரச்சனைகள் வரும்போது அதற்குண்டான தீர்வுகளும் நிச்சயமாக இருக்கும். அந்த தீர்வுகளை தேடி எடுக்கிறதுல தான் நம்ம வந்து தப்பு பண்ணிடுறோம். இப்போ சரியான ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, 10 ரூபா கொடுத்தா அவர் மாத்திரை கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், 10 ரூபாய்க்கு மாத்திரை கொடுப்பாரு, பயன்படுத்தி பார்ப்போம், கொஞ்சம் பலன் அடைஞ்சிச்சுன்னா ஓகே அப்படின்ட்டு அதோட விட்டுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போக மாட்டோம். 10 ரூபா வைத்தியம் சரி பண்ணாதப்ப 15 ரூபா வைத்தியத்துக்கு போவோம், அதுக்கடுத்து 30 ரூபா வைத்தியத்துக்கு போவோம், 80 ரூபா வைத்தியத்துக்கு போவோம். இது மாதிரி தேடி போய் கடைசியில் ஒரு தீர்வு கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான கால விரயங்களை தவிர்த்து சரியான
நபர்களை தேடி சரியான ஆலயங்களுக்கு போய் சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஈஸியாக தீர்ந்து போயிடும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, சரியான தீர்வுகளை தேடி எடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக தீர்வுகள் உண்டு. இன்னைக்கு கல்யாணமாகாதவங்க காலம் பூரா கல்யாணமாகாமே இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க முறையான வழிபாடுகள்கிட்ட போல முறையான ஆலோசனை எடுத்துக்கல. இன்னைக்கு வைத்தியம் இப்போ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு பாருங்க எல்லாமே ஒரு சின்ன ஒரு மிஷின் வச்சே உடம்புல எந்தெந்த பார்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத லிஸ்ட் போட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிக்காம கிராமத்தில் இருந்துக்கிட்டே வந்து சித்த வைத்தியம் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கு அது தெரியாது. அப்போ நம்ம தேடி எடுக்கலை, சரியான ஆலோசனையை நம்ம எடுத்துக்கல, சரியான நபர்களை தேடி நம்ம போகலை. பிரச்சனைகள் அனைத்துக்குமே நிச்சயமாக தீர்வுகள் உண்டு. தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. நோயாகட்டும், இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா அடுத்தது அவர் என்ன பண்ணாரு, நீங்கள் போய் இந்த நியூரோ சர்ஜனை பாருங்க, நியூரோ சர்ஜன் என்ன பண்ணாரு, நீங்கள் போய் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி கொண்டு போய் பிரச்சனைக்கு தீர்வு வரலாம் அவங்க வந்து வழிகாட்டுறாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. பொருளாதார சிக்கல் சரி பண்ணுறதுக்கான மார்க்கங்களும் உண்டு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, கற்களை பயன்படுத்தி இந்த ஸ்டோனு மோதிரமாக போடுங்க பிரச்சனைகளை சரியாகும் மிகப்பெரிய சயின்ஸ், ஸ்டோன் ஜெம் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி மிகப்பெரிய சயின்ஸ் இன்னைக்கு பயன்படுத்தி பிரச்சனைகளை சரி பண்ணுறாங்க. எண்களை பயன்படுத்தி நியூமராலஜி, எண்களை பயன்படுத்தி தலையெழுத்தை மாற்றுறதுக்கான விஷயங்களை நிறைய பண்ணுறாங்க. அதை பயன்படுத்தி பலன் அடைகிறாங்க. இன்னைக்கு திதிசூனிய நிவர்த்தி பண்ணுறாங்க, முடக்கு நிவர்த்தி பண்ணுறாங்க, மாந்தி தோசை நிவர்த்தி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைநாசிக தோசை நிவர்த்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து தீர்வுகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சரியான முறையில் தேடி போய் எடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாகவும் நிரந்தரமான தீர்வுகளும் உண்டு. ஆனால் அதற்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தேடி போய் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டது இறைசக்தி. அந்த இறைசக்தியை வந்து நம்ம முழுமையாக உணர்ந்து அது கூட கலந்துட்டோம்னாவே போதும். நீங்கள் எப்பயுமே பிரபஞ்சத்தோடு ஒன்றி போயிடணும். பிரபஞ்ச ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் எப்பவுமே கிடையவே கிடையாது உலகத்தில். பிரபஞ்சத்தோடு ஒன்றி போயிட்டீங்கன்னா பிரபஞ்சம் நிச்சயமாக நமக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் செஞ்சு கொடுக்கும். பிரபஞ்சத்தோடு ஒன்றி போகிறதுக்கான மார்க்கம் என்ன? எத்தனை நாள் நம்ம தியானம் பண்ணுறோம், எத்தனை இடங்களில் போய் இயற்கையை ரசிக்கிறோம். சாதாரணமாக ஒரு குருவி பாருங்கள், சின்ன குருவின்னு நினச்சி பாருங்கள். நேராக போகும், இறை தேடும், வரும், சாப்பிடும், தூங்கும், ரெஸ்ட் எடுக்கும், அடுத்த நாள் காலம் போகும், இறை தேடும், வரும், போகும். சாதாரணமான விஷயம். இதை நீங்கள் பாருங்கள், மனசு ரொம்ப அழகாக ரிலாக்ஸ் ஆகும். நல்ல அருவிகள் வர இடங்களில் போய் உட்காந்து பாருங்கள், மனசு ரிலாக்ஸ் ஆகும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கக்கூடிய அற்புதமான உணர்வுகள் தான் வந்து நம்ம மனித வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்குது. ஸோ பிரபஞ்சத்தோடு கலந்து இறையாற்றலோடு நம்ம சேர்ந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக நமக்கு உண்டான அனைத்து வகையான தீர்வுகளும் மிக எளிமையான முறையில் கிடைக்கும். அதனால் வந்து எப்பவுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமான நிரந்தர தீர்வுகள் உண்டு. தீர்வில்லாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. அதனால் இறை வழிபாட்டை அதிகமாக கும்பிடுங்க. அதே சமயத்தில் எப்போவுமே இறை வழிபாட்டுக்குள்ளார போகும் பொழுது மாலையுடன் மட்டும் செல்லாமல் மற்ற விஷயங்களும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறை வழிபாட்டில் சாமியை போய் பார்க்கறது அப்படிங்கிறத விட அந்த இடத்துல 1 மணி நேரம் உட்கார்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். சாமியை போய் பார்த்துட்டு வந்ததுனால பிரச்சனை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய காந்த அலைகளை நீங்கள் உள்வாங்கும் பொழுது தான் நம்ம உடலும் மனசும் வந்து ஆரோக்கியம் அடையுது. ஸோ அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.